மக்களை இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னா, மக்களை தாண்டி தாவேகா தொண்டர்களுக்கு இந்த வீடியோவில் சில விஷயத்தை பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நேத்திலேருந்து சில தோழர்கள் பார்த்தீங்கன்னா டிஎம்ல கேட்டுட்டு இருந்தாங்க, நம்மளுடைய பொதுச் செயலாளர் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கார் பிரதர், இந்த அறிவிப்பு எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது, யார் யார் இந்த மீட்டிங் போகிறா, என்ன மாதிரி விஷயத்தை பேச போகிறாங்க, இந்த மீட்டிங்கோட கருப்பொருள் என்ன, இந்த மீட்டிங்க்கு நம்ம கட்சிக்காரங்க எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுக்கணும், 4ஆம் தேதி அன்னைக்கு என்ன மாதிரி நிகழ்வுகளை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பொதுச் செயலாளர் எண்ணானந்த் அவர்கள் வெளியிட்ட அறிவிப்புக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம தோழர்கள் அத்தனை பேருக்கும் நிறையா சந்தேகம் வந்ததை என்னால் உணர முடியுது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பேச போறோம்னா, இந்த மீட்டிங்கை பற்றி ரொம்ப தெளிவாக சில விஷயத்தை பேச போகிறோம். நிறையா தோழர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங்கில் நீங்கள் பங்கேற்க முடியுமான்னு சொல்லி என்னை நோக்கி சில கேள்விகள் கேட்டாங்க. எல்லா கேள்விகளுக்கும் இந்த ஒரு வீடியோ தெளிவுபடுத்துகிறோம். 4ஆம் தேதி அன்னைக்கு நம்ம என்ன மாதிரி காட்சிகளை பார்க்கலாம் அப்படிங்கிறத ஆழமாகவும் தெளிவாகவும் இந்த ஒரு பதிவில் பார்த்தலாம். ஒன்பே ஒன்றா தெளிவாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, இந்த இடத்துல நம்ம முதல்ல எதை பற்றி நம்ம அட்ரஸ் பண்ணோம்னா, மாநில செயற்குழு அப்படிங்கிறத அட்ரஸ் பண்ணணும். நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான கூட்டங்களை நடத்த அதிகாரம் இருக்குது. ஏன்னா அவர் ஒரு கட்சியோட தலைவர். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அவர் இப்போ எதை நடத்த போகிறார்னா செயற்குழு அப்படிங்கிற விஷயத்தை நடத்த போகிறார். இப்போ நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா மாவட்டத்தோட அந்த பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் கூட்டு ஒரு மீட்டிங் நடத்தலாம். நம்ம கட்சியோட மாவட்ட செயலாளர் மீட்டிங் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் வைப்பாங்க. ஏன்னா நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய 120 மாவட்ட செயலாளர் நம்ம தலைவர் மீட் பண்ணால் அந்த மீட்டிங்கோட பேர் அது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம கட்சியோட பொதுக்குழு அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கட்சியில் 2000 முக்கியமான பொறுப்பாளர்கள் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன். ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க, நம்ம கட்சியில் கிளை ஒன்றியம் வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்கள் அத்தனை பேரையும் அண்ணன் கூப்பிட்டார்னா அது பொதுக்குழு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ரொம்ப முக்கியமானவங்க, அந்த 2000 பேர்லேயும் ரொம்ப முக்கியமானவங்க இருப்பாங்கல்ல, அவங்கள மட்டும் அண்ணன் கூப்பிட்டாங்கன்னா செயற்குழு. செயற்குழுனா செயல்படுறவங்களை அத்தனை பேரையுமே அண்ணன் கூப்பிட்டு மீட் பண்ணார்னா அதுதான் செயற்குழு அப்படிங்கிறதான் இங்கே நான் சொல்கிறேன். ஆல்ரெடி நம்ம சகோதரி ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க, பூத் கமிட்டி மாநாடுனா என்ன பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதை பற்றி ஆல்ரெடி செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோவே கொடுத்துட்டேன் 3 மாதம் முன்னாடி. அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமாக தெரியும். நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா அவங்களே மீட் பண்ணியிருக்காங்க. பூத் கமிட்டி மாநாடு அப்படிங்கிறதுல ஒரு மண்டலத்தை முடிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் போய் ஒரு பூத்தில் போய் ஓட்டு போடுவீங்க. அந்த ஓட்டு போடுற பூத்தில் நம்ம கட்சிக்குன்னு ஒரு 10 பேர் இருப்பாங்க. அந்த 10 பேரை அண்ணன் மீட் பண்ணார்னா அது பூத் கமிட்டி மாநாடு, வேற எதுவுமே கிடையாது. ஒரு தலைவர் எந்த மாதிரி நபர்களை மீட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து அந்த மீட்டிங்கோட முக்கியத்துவம் இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா செயல்படக்கூடியவங்க, மிகவும் முக்கியமாக செயல்படக்கூடிய நபர்களை அண்ணன் மீட் பண்ண போகிறாங்க. செயல்படக்கூடியவங்களை மீட் பண்ணாங்கன்னா அடுத்து என்ன விஷயம் நடக்க போகுது, செயல்படுவார் அப்படிங்கிறது தான் ஆழமாகவும் தெளிவாகவும் நடக்க போகுது. அதை தாண்டி வேற எதுவுமே நடக்க போகிறது இல்லை. அதனால தான் இந்த கூட்டத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது, அவ்வளோ ஹைப் இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே நான் முதல்ல சொல்கிறேன். இப்போ ரெண்டாவது, செயற்குழு உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லி யார் வருவாங்க, இந்த மீட்டிங்கில் யார் யார் போக முடியும், யார் யார் போக முடியாது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருந்துச்சுன்னா, நம்ம பொதுச் செயலாளர் எண்ணானந்த் அவர்கள் அறிவிப்பு வெளியிடும் போதே ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. நம்ம கட்சியோட தலைமை நிலைய கழக நிர்வாகிகள், அதாவது கட்சியில் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர், கட்சியில் இருக்கக்கூடிய பொருளாளர்னு சொல்லி தலைமையில் இருப்பாங்கல்ல, மிக முக்கியமான தலைமை இருக்கும்ல, அவங்க இந்த மீட்டிங்க்கு வரலாம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நாங்கள் நினச்சா, நம்ம தலைவர் நினச்சா யார் யார் சிறப்பு அழைக்கணும்னு நினச்சார்னா, கட்சிக்கு அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லாட்டியும் சிறப்பு அழைப்பாளர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேரை தலைவர் நினச்சார்னா அவங்களே இந்த மீட்டிங்க்கு அழைக்கலாம் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயமா இருக்குது. மூணாவது பார்த்தீங்கன்னா, நம்ம கட்சியோட மாநில நிர்வாகிகள், அதாவது தலைமையை தாண்டி இப்போ நம்ம கட்சியோட இணை ஒருங்கிணைப்பாளர் இருப்பாங்க, துணை ஒருங்கிணைப்பாளர் இருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய மாநில பொறுப்பில் இருக்கிற அத்தனை பேருமே இந்த மீட்டிங்க்கு போகணும் அப்படிங்கிறது மூணாவது விஷயமா இருக்குது. நாலாவது பார்த்தீங்கன்னா, நம்ம கட்சியோட மாவட்ட செயலாளர்கள், 120 மாவட்ட செயலாளர்களுமே இந்த மீட்டிங் போவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம கட்சியில் பல்வேறு வகையான அணிகள் இருக்குது, சார்பு அணிகள்னு சொல்லி அதுக்கு பேர் சொல்லுவாங்க. வழக்கறிஞர் அணி இருக்குது, மருத்துவ அணி இருக்குது, தகவல் தொழில்நுட்பம் இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சமூக ஊடக பிரிவுன்னு சொல்லி 4 வகையான அணிகள் இப்போ வரைக்கும் போட்டிருக்காங்க. வேறு சில அணிகளுக்கான வேலைகள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா 28க்கும் மேற்பட்ட அணிகள் நம்ம கட்சியில் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கு நோக்கி வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற தகவல் வருது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 4 அணிகள் நம்ம கட்சியில் பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த 4 அணிகளோட பொறுப்பாளர்கள் இருக்காங்க. இந்த பொறுப்பாளர்களை பார்த்தீங்கன்னா மாநில பொறுப்பில் இருக்கிறவங்க மட்டும் இந்த மீட்டிங் போவாங்க அப்படின்னு சொல்லி மாநில பொறுப்பில் இருக்கிற அத்தனை பேருமே இந்த மீட்டிங் போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஆழமாகவும் தெளிவாகவும் தெரியுது. தலைமையில் ஆரம்பித்து கீழே இருக்கக்கூடிய மாவட்டத்தோட பொறுப்பாளர் வரைக்கும் இந்த மீட்டிங்கில் கலந்துக்க போகிறாங்க. இந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு வேறு சில விஷயத்தை பேச போகிறாங்க, செய்ய போகிறாங்க. இப்போ ஒரு துணை கேள்வி இங்கே நான் ஒன்று பதிவு செஞ்சிடறேன். இப்போ நமக்கு கட்சியில் என்ன பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னா மண்டல பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது எனக்கு சொல்கிறேன், சோஷியல் மீடியா விங்கில் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது மாநிலத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் அட்டன் பண்ணுற மீட்டிங்னால நம்ம போவோமா மாட்டோமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு செய்கிறேன். ஏன்னா அதில் ஒரு வார்த்தை வரும், மண்டல பொறுப்பு, அதாவது மாவட்டங்களை உள்ளடக்கிய மண்டல பொறுப்பில் இருக்கிறவங்களும் வரலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். இதை பற்றி நான் செப்பரேட்டாக சில பேர்கிட்ட பேசியிருக்கேன். அதாவது நம்ம கட்சியில் பார்த்தீங்கன்னா மண்டல பொறுப்பில் இருக்கிறவங்களும் இந்த மீட்டிங் வர முடியுமா, இது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கே, இதை பற்றி கொஞ்சம் ஒரு தெளிவை கொடுங்க அப்படின்னு சொல்லி சில பேர்கிட்ட பேசியிருக்கேன். கூடிய சீக்கிரம் அதை பற்றி ஒரு தெளிவை கொடுக்குறேன் அல்லது கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம கட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு அணிக்கு மட்டும்தான் மண்டல பொறுப்பு போடல, மிச்சம் 3 அணிக்கு பார்த்தீங்கன்னா
மண்டல பொறுப்பு போட்டுட்டாங்க, தகவல் தொழில்நுட்ப அணிக்கு மண்டல பொறுப்பு போட்டுட்டாங்க, வழக்கறிஞர் அணிக்கு மண்டல பொறுப்பு போட்டுட்டாங்க, சோஷியல் மீடியா விங்க்ல மண்டல பொறுப்பு போட்டுட்டாங்க. ஒவ்வொரு மண்டலத்திலையும் 11 பேர் இருக்காங்க. இந்த 11 பேரும் இந்த மீட்டிங்க்கு வர முடியுமா அப்படிங்கிற ஒரு குழப்பமயமான ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. இதை பத்தி தலைமை கூடிய சீக்கிரம் தெளிவுபடுத்தும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய தருவாயில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான நபர்கள் மட்டும் இந்த மீட்டிங் போறாங்க அப்படிங்கிறதான் புரியுது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கட்சியோட அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மண்டல பொறுப்பில் இருக்கிறவங்களும் போவாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் நிலவுது. கூடிய சீக்கிரம் தெளிவுபடுத்திடுவாங்க. இப்போ இந்த மண்டல பொறுப்பில் இருக்கிறவங்க போக மாட்டாங்க அப்படிங்கிற கணக்கு வச்சுக்கிட்டா கூட இந்த மீட்டிங்க்கு எவ்வளோ பேர் போவாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு நம்ம வந்தோம்னு வச்சுங்களேன். நம்ம கட்சியோட 120 மாவட்ட செயலாளர்கள், நம்ம கட்சியோட தலைமை கழக நிர்வாகிகள், மாநிலத்தோட மிக முக்கியமான பொறுப்பாளர்கள், அப்படி இப்படி பார்த்தா ஒரு 200லேருந்து 250 பேர் பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங்கில் கலந்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய தகவலாக இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் பார்த்தீங்கன்னா கூட ஒரு 5 பேரை நாங்கள் கூட்டு வரலாம் அப்படிங்கிற அனுமதியும் தலைமை கொடுத்தா பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் ஒரு 5 பேரை, அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு 5 பேரை, கட்சி பதவியில் இருக்கிற 5 பேரை கூட்டு வந்தாங்கன்னா இந்த கூட்டம் இருக்க பெருசாகும். ஒருவேளை பார்த்தீங்கன்னா மண்டல பொறுப்பில் இருக்கிற நபர்களும் பங்கேற்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா நம்ம கட்சியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விங்கிலையும் நான் சொன்ன 3 விங்கிலையும் பார்த்தீங்கன்னா 110 பேர் இருக்காங்க. அப்போ அவங்க ஒரு 330 பேர் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகிகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5 பேரை கூட்டு வரலாம், மண்டல பொறுப்பில் இருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் கலந்துக்கலாம்னு சொன்னாங்கன்னா இந்த கூட்டம் ரொம்ப முக்கியமான கூட்டமாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1000 பேர் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கும். ஸோ தலைவர் பார்த்தீங்கன்னா 250 பேரை மட்டும் சந்திக்க போறாரா அல்லது பார்த்தீங்கன்னா 1000 பேர் இருக்கக்கூடிய கூட்டமாக அதை மாற்ற போறாரா அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் ஒரு தெளிவை கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா மூணாவதா ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறான். இப்போ அது 250 பேராக இருந்தாலும் சரி, 1000 பேராக இருந்தாலும் சரி, அந்த 250 பேருக்கு தகவல் தெரிஞ்சாவே அந்த 1000 பேருக்கு அந்த தகவல் போயிடும். 1000 பேருக்கு அந்த தகவல் போனாவே பொதுக்குழுவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட நம்ம கட்சியில் இருக்கிற பதவிகளில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே அந்த தகவல் போயிடும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் எப்படி பண்ணாலும் இந்த விஷயமானது வெற்றியில் போய் முடியும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையாக இருக்குது. சரி, இந்த மீட்டிங்கில் தலைவர் என்ன பேச போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்கன்னா அடுத்த கட்ட செயல்பாடுகளை பற்றி கலந்துரையாடல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங்கில் நான் பேசுவேன் நீ கேளு அப்படிங்கிறத விஷயத்தை சொல்லலை. இது ஒரு கலந்துரையாடல் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்றாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அண்ணனோட மக்கள் சந்திப்பு, தொடர் மக்கள் சந்திப்பு எப்படி நிகழ்த்தலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை பிளான் பண்றதுக்கான மீட்டிங்கா அந்த மீட்டிங் இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்க. நம்ம கட்சியோட அடுத்த கட்ட ஆக்கப்பூர்வமான பணிகள் எந்தமா இருக்க போகுது, மக்கள் சந்திப்பை தாண்டி நம்ம வேற சில பணிகள்லையும் ஈடுபடணும்ல, அதை பற்றியும் செயல்படக்கூடிய நபர்கள் அத்தனை பேரையும் வச்சு அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு உள்கட்சி மீட்டிங்காக தான் அந்த மீட்டிங் நடக்குமே தவிர மீடியா ஃபோக்கஸ் பெருசாக கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கையாக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நேரம் மட்டும் மீடியாவை பார்க்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மீடியா ஃபோக்கஸ் இந்த கூட்டத்துக்கு இருக்காது. ஏன்னா இது கட்சியோட உள்கட்சி விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற விஷயனால மீடியா ஃபோக்கஸ் பெருசாக இருக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய பங்களிப்பாக இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய தருவாயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 பேரை பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் பங்கேற்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பாக இருக்குது. மாவட்ட செயலாளருக்கு ஒரு 5 பேர் கொடுத்தாவோ, மண்டல பொறுப்பாளர்கள் இந்த கூட்டத்தை கலந்துக்கலாம்னு சொன்னாவோ இந்த கூட்டத்தோட எண்ணிக்கையானது 1000 தாண்டும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்லிட்டு, இந்த நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா டிவிக்கு சார்ந்த மிக முக்கியமான பல விஷயத்தை நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.